கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐயில் எப்படி இதே மாதிரி ஒரு அனிமல்ஸ் வச்சு மேக் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட்பி மீடியா சேனல். ஸோ வெல்கம் பேக் டு ஆல். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் பிக்சரை வந்து நீங்கள் வந்து நெட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நெட்லேருந்து எடுத்து அது எப்படி நம்ம வந்து ஏஐயில் யூஸ் பண்ண போகிறோம், மேக்ஸிமம் டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சைஸ் பார்த்துக்கலாம், சைஸ் எங்கே மேட்ச் ஆகுது, ரேஷியோ செக் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷியோ எப்படி செக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ரேஷியோ செக் பண்ணி க்ராப் பண்ணி அதை பெருசாக்கிட்டு ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஜெண்டர் ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த ஜெண்டர் ஃபில் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டில் எல்லாமே சேர்த்து ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இதில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே ஃபில் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஒரு 3 டைப் ஆஃப் கலர்ஸில் வந்து நம்மளுக்கு ஜெண்டர் ஃபில் பண்ணி கொடுத்துரும். மேக்ஸிமம் இது வந்து இங்கிலீஷ் பேஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 3 ஜெண்டர், ஒரு ட்ராகன்ஸோடு இருக்கிற மாதிரி, ஒரு இதோடு இருக்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது சூப்பரான அவுட்புட். பட் நான் எதிர்பார்க்குறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எதிர்பார்க்குறேன். நான் திரும்ப வந்து டைப் பண்ணுறேன், பீச் வித்துங்கிற மாதிரி டைப் பண்ணுறோம். ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு டைப் பண்ணுறேன். பட்டு நம்ம டைப் பண்ணுறதுல வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து கரெக்டான அவுட்புட் கொடுக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் வேறு மாதிரி கூட டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல அவுட்புட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ ஒரு இது மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு அவுட்புட் இல்லை. எனக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு ஆள் வேணும். ஸோ அதை வந்து ஒரு டிசைனாக ஒரு இது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துங்க. இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீம் எழுதுறேன். ஸோ அப்போ அதுக்கேற்றாப்புல வந்து ஒரு அவுட்புட், நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் எந்த டூலுமே யூஸ் பண்ண தேவையில்ல, கிராப் பண்ணுறதோ கிளிக் பண்ணுறதோ. ஸோ அதேமாதிரி எந்த டூலுமே யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா, இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அங்கே வந்து ஒரு கையில் வந்து கை பாருங்கள், கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ மான்ஸ்டராக மாற்ற போகிறோம். அவங்க ஆளையும் ஃபேஸையும் வச்சு ஒரு மான்ஸ்டராக மாற்ற போகிறோம். நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து பத்தாது, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு ஒரு நல்ல பேக்ரவுண்டு இப்போ வந்து நம்ம கொடுப்போம். அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றப்போ அது வந்து ஒரு நல்ல அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஃபாரஸ்ட் மாதிரி வேணும். ஸோ நான் ஃபாரஸ்ட் மாதிரி டைப் பண்ணுறேன். பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 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 எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷும் கொஞ்சம் நல்லா ஓரலாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்குன்னா, ஒரு தண்ணி கிட்ட நிற்கிற மாதிரி, சுற்றி நிற்கிற மாதிரி. சூப்பராக இருக்குது அவுட்புட். ஸோ இதேமாதிரி அவுட்புட் வரும் உங்களுக்கு. இதில் எந்த அவுட்புட் நல்லாயிருக்கோ அந்த அவுட்புட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே லேயராக இருக்கும், தனித்தனி லேயராக வரும். நீங்கள் எத்தனை வாட்டி போட்டிங்களோ அத்தனை லேயர்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த இதை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்லை பாஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஓகே, இது வந்து எனக்கு இந்த கேர்ளோட சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சன்லைட் வர மாதிரி இருக்குது பாருங்கள், அது அதோட சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த லேடி ஃபேஸை வந்து மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படி மாற்றணும் என்னன்னு சொல்லி பாருங்க. நம்ம டேரெக்டாக ஒன்றும் இல்லை, அந்த ட்ராக் பண்ணுற டூலை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே போய் நம்ம கிளிக் பண்ணாவே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அந்த லேடியை வந்து ஒரு இது மாதிரி மாற்றிடலாம், ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாற்றிடலாம். இப்போ பாருங்க, நான் வந்து எழுதுகிறேன், ஒரு மான்ஸ்டர் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதுகிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி கொடுத்துரும், இங்கே உள்ள கேரக்டர் மாதிரி. முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம மான்ஸ்டரை போய் தேடணும், வைக்கணும், மாஸ்க் பண்ணணும், அதை அழிக்கணும், அதுக்கு மேட்ச் பண்ணணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ நிறையா வேலை இருக்கும் முன்னாடி ஃபோட்டோஷாப்பில். இப்போ வந்து ஓரளவு வந்து நமக்கு வந்து கரெக்டான இது கிடச்சிடும். இதில் வந்து எது நல்லா இருக்குன்னா, செகண்ட் உள்ளது நல்லா இருக்கு பாருங்க. செகண்ட் உள்ளது வந்து ஒரு நல்ல மான்ஸ்டர் மாதிரி, ஒரு லேடி மாதிரியே இருக்குது. நம்ம எப்படி கார்ட்டூன் கேரக்டர் டிசைன் பண்ணுவோம் அதே மாதிரியே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட். ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மொபைல் வால்பேப்பரில் ஒரு ஒரு இக்வானா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் கொடுக்கணும்னா இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு என்ன பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணி பண்ணணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இது மேலே ஒரு தலையில் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிரீடம் வச்ச மாதிரி அதுக்கு ஆட்டோமேட்டிக் வேணாலும் நம்ம வேறு மாதிரி கிரீடம் யூஸ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதே மாதிரி போஸ்டர், இதே மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்குறேன். வாய்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க.